அதிகாரம் 5 குறள் 46 அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய பெறுவாய் எவன். அன்பானவர்களுக்கு வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற 4 சக்தி பீடங்களில் ஒன்றான அம்பாலோட வலது கை விழுந்ததாக கருதப்படும் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கோவிலோட வரலாறு மற்றும் எப்படி இந்த கோவிலுக்கு போகிறதுன்னு தொடர்ந்து பதிவில் பார்ப்போம். முதல்ல சக்தி பீடம் அப்படின்னா என்னன்னு தெரிந்து கொள்வோம். சிவபெருமானின் மனைவியான பார்வதி தேவி அவரது தந்தை தக்ஷன் நடத்தின யாகத்தில் கலந்து கொண்டாங்க. ஆனால் அந்த யாகத்துக்கு சிவபெருமானுக்கு அழைப்பு விடுக்கப்படலை. இருந்தாலும் பார்வதி தேவி கலந்து கொண்டபோது அவரது தந்தை தக்ஷன் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் அவமானப்படுத்தினார். இதனால் துயரம் கொண்ட பார்வதி தேவி யாக நெருப்பில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டாங்க. இதை கேள்விப்பட்ட சிவபெருமான் மிகுந்த கோபம் கொண்டு பார்வதி தேவியின் உடலை தன் தோளில் சுமந்து கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடினார். இதனை கண்ட விஷ்ணு சிவபெருமான இயல்பு நிலைக்கு கொண்டு வர தன் கையில் உள்ள சக்கராயுதத்தால் பார்வதி தேவியை 51 துண்டுகளாக வெட்டினார். பார்வதி தேவியின் 51 உடல் பாகங்கள் விழுந்த இடத்துல நாம் சக்தி பீடம் அப்படின்னு சொல்கிறோம். அம்பாலோட வலது கை இந்த சப்தசிங்கி மலையில் விழுந்ததால் இந்த இடம் சக்தி தலமாக ஆனது. இக்கோவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள நாசிக் மாவட்டத்தில் இருந்து வாணி கிராமத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவின் மலையேற்றத்தில் உள்ள செங்குத்துப்பாறையில் கோவில் அமைந்துள்ளது. நாசிக்லேருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவிலுக்கு பொது போக்குவரத்து மூலமோ கார் மூலமோ எளிதில் அடையலாம். சப்தசிங்கி மலையில் அம்பாள் வீற்றிருப்பதால் சப்தசிங்கி மாதா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. மூலவர் சப்தசிங்கி, மாதா சுயம்புவாக மலை குகையில் குடைவர கோயிலில் காட்சி தராங்க. அம்பாள் 18 கரங்களுடன் பல்வேறு ஆயுதங்களை ஏந்தி மகிஷாசுரனை வதம் செய்யும் கோலத்தில் அருள்பாலிக்கிறாங்க. நவராத்திரி மற்றும் சித்ரா பௌர்ணமி சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது. இக்கோவிலானது 7 மலைகளுக்கு நடுவில் மலை சிகரத்தின் உச்சியில் குடைவரை கோயிலாக காட்சியளிக்கிறது. கோவில் அமைந்துள்ள மலைப்பகுதியானது நந்தூரி கிராமம் அப்படின்னு அழைக்கிறாங்க. நீங்களும் சப்தசிங்கி மாதா தரிசித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்குள்ள பழங்குடியினர் அம்பாலை குலதெய்வமாக வணங்குறாங்க. மேலும் கோவில் அமைந்த பகுதியானது பக்தர்கள் தங்குவதற்கு வசதியாக தங்கும் விடுதிகள் எல்லாம் இங்கே இருக்கிறது. கோவில் உள்ள மலைப்பாதையானது அருகிலுள்ள நந்தூரி, கல்வான், வாணி ஆகிய கிராமங்களின் சாலை வழியாக இணைக்கப்பட்டு NH3 ஹைவேஸுடன் இந்த கிராமங்கள் இணைக்கப்படுகிறது. இதனால் பொது போக்குவரத்து அல்லது கார் மூலம் சாலை மார்க்கமாக எளிதில் கோவிலை நாம் அடையலாம். சப்தசிங்கி தேவி உருவ சிலையானது தேவி மகாத்மத்தில் வரும் மகாலட்சுமியின் உருவத்தை போலவே இருக்கிறது. அம்பாலோட 18 கரங்களில் சிவனின் திரிசூலம், விஷ்ணுவின் சுதர்சன சக்கரம், வர்ணனின் சங்கு, அக்னி பகவானின் நெருப்பு ஜுவாலைகள், வாயு பகவானின் வில்லும் அம்பும், இந்திரனின் வஜ்ராயுதமும், யமனின் தண்டமும், பிரம்மாவின் கமண்டலமும், காளியின் வாளும் கேடயமும் எண்ணற்ற ஆயுதங்களை ஏந்தி அம்மா மகிஷாசுரனை வதம் செய்த கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க. ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தண்டகாரண்யம் என்று அழைக்கப்படும் காட்டின் ஒரு பகுதியாக இந்த இடம் இருந்திருக்குது. அப்போது ராமர், சீதை மற்றும் லக்ஷ்மணனும் தேவியை வணங்கியதாகவும் நம்பப்படுகிறது. கோவில் மலை அடிவாரத்திலிருந்து கோவிலுக்கு செல்ல மலை பாறையில் செதுக்கப்பட்ட 500க்கும் மேற்பட்ட படிகளை கடந்து நாம் கோவிலை அடையலாம். இந்த மலைப்பாதையானது 17ஆம் நூற்றாண்டில் பக்தர்களால் உருவாக்கப்பட்டது. மேலும் ரயில் வடிவில் அமைக்கப்பட்டுள்ள ரோப்கார் வசதியும் அம்பாலை தரிசிக்க 2018 ஆண்டு முதல் பக்தர்கள் வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இந்த ரோப்கார் பயணத்துக்கு பக்தர்களிடமிருந்து 120 ரூபா கட்டணமாக வசூலிக்கிறாங்க. அம்பாள் திருவுருவத்தில் பூசப்பட்டிருந்த சுமார் 2000 கிலோ குங்குமமாக அகற்றப்பட்டு திருவுருவ சிலைக்கு செப்டம்பர் 2022ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. திருவிழா நவராத்திரி நாட்களில் சுற்று வட்டார கிராமத்து மக்கள் பாத யாத்திரையாக வந்து தேவியை வழிபடுகிறாங்க. வாழ்வில் ஒரு முறையேனும் சப்தசிங்கி தேவியை வழிபட்டு நாமும் வாழ்வில் நலம் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.